மனோபதங்கள் ஓகே. இது ஒரு ஆந்தாலஜி சீரிஸ். எம்டி வாசுதேவ் நாயரோட புக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த கதையை வந்து கமல்ஹாசன் தான் வந்து நரேட் பண்றாரு. மொத்தம் 9 கதை. ஃபர்ஸ்ட் கதையில வந்து லாலேட்டன் நடிச்சிருக்காரு. லாலேட்டனோட பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து லவ் ஸ்டோரி, கொஞ்சம் எமோஷனலான ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும். ரெண்டாவது ஸ்டோரியில வந்து மம்முட்டி நடிச்சிருக்காப்ல. அது ஒரு ஆவரேஜான ஸ்டோரி தான், ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். மூணாவது ஸ்டோரி வந்து பார்வதி திருவத்தோட ஸ்டோரி. பார்வதி திருவத்து எப்படி நடிப்பாங்க உங்களுக்கே தெரியும், நல்லா நடிச்சு கொடுத்துருந்தாங்க. அவங்களோட ஸ்டோரி நல்லா இருந்தது. நாலாவது ஸ்டோரி வந்து பிஜு மேனன் இருக்கார்ல, அவர் ஸ்டோரி. அந்த ஸ்டோரி எனக்கு பெருசா பிடிக்கல. அஞ்சாவது ஸ்டோரி வந்து மதுபாலா ஆசிஃப் அலி வச்சு எடுத்திருக்காங்க. அந்த ஸ்டோரி ஓரளவுக்கு டீசெண்டா போச்சு. ஆறாவது ஸ்டோரியில வந்து ஃபஹத் ஃபாசில் நதியா நடிச்சிருக்காங்க. ஃபஹத் ஃபாசில் கிட்ட இருந்து ஒரு முக்கியமான ப்ராடக்ட் நான் எதிர்பார்க்கல. செவன்த் ஸ்டோரி வந்து இந்திரஜித் சுகுமாரனோட ஸ்டோரி. அபர்ணா பாலமுருகன் நடிச்சிருக்காங்க ஹீரோயினா. இதுவும் ஒரு ஆவரேஜா இருந்துச்சு. எட்டாவது ஸ்டோரி வந்து சந்தோஷ் சிவன் நம்ம கேமராமேன் அவர் டைரக்ட் பண்ணிருக்காரு. அந்த ஸ்டோரி எனக்கு பெருசா பிடிக்கல. பத்தாவது ஸ்டோரி வந்து இந்திரன்ஸ் ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அதுவும் பெருசா எனக்கு பிடிக்கல. ஓவராலா இந்த சீரிஸ் பத்தி சொல்லணும்னா ஒரு ஆவரேஜான ப்ராடக்ட் தான். ஒரு 5.6 அவுட் ஆஃப் 10